ஹலோ வெல்கம் டு ரூபாலா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி பாபிக்யூ நேஷனோட ஸ்டார்டர் கேஜன் பொட்டேட்டோஸ் தான் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பொட்டேட்டோஸாக எடுத்துருந்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப விசில் விட்டுறாதீங்க, ரொம்ப குழச்சிடாதீங்க. ஜஸ்ட் 2 விசில் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் 2 விசில்ஸ் விடுங்க. இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பாட்டில் போட்டு இந்த மாதிரி வேக விடுறோம் அப்படின்னாலும் ஓகே தான். பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மாஷர் வச்சு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கையில் கூட வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தான் பண்ணணும். ரொம்ப பண்ணிங்க அப்படின்னா வந்து நமக்கு ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து இது மாவில் வந்து போட்டு நம்ம டிப் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாவை வந்து இந்த பேட்டர் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துக்கிறேன். எல்லாேருக்கும் தெரியும். இதில் வந்து நிறைய பேர் வந்து மைதா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. பட் நான் வந்து ஜஸ்ட் கார்ன்ஃப்ளவர் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாஸ்தா சீசனிங் தான் போட்டிருக்கேன். பட் ஒரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம வந்து பீட்சா சீசனிங்னு சொல்லி கொடுப்பாங்க, அது வந்து இதில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பெப்பர், கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பவுடரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து வாட்டர் ஊற்றி நல்லா ஆட் பண்ணி வந்து ஒரு மாவு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கிறேன். ரொம்ப மாவு மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணி வந்து ஃப்ரை பண்ணணும்னு இல்லை. ஜஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். ஸோ நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக போட்டுக்கிறேன் பேனில். அது வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜ் மைனஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி சாஸ் எடுக்கணும். நான் வந்து இங்கே கெச்சப் தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப காரம் அந்த ஃப்ளேவர் வேண்டாம், குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறனால. நெக்ஸ்ட்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், தென் பெப்பர், ஒரிகானோ வேணும்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது எவ்வளோ தூரம் இதில் வந்து ஒர்க் ஆகும் தெரியல. ஸோ வந்து வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நான் சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் ஆஃப் மில்க் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு க்ரீமி ஒரு டெக்ஸ்சர் மாதிரி வரணும். இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சீசனிங் பண்ணுறதுக்கு தான் மேலே. ஸோ இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தது இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே சீசனிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மைனஸ் சாஸ் இருக்குல்ல, இதை வந்து இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஊற்றணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீசனிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஆப்ஷனல் தான். சில பேருக்கு வந்து ரா ஆனியன்ஸ் வந்து பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க, பிடிச்சவங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரா ஆனியன்ஸ், தென் கோரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். நான் குழந்தைக்கு கொடுக்குறதுனால ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இது நான் ஆட் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் பாபிக்யூ நேஷனோட வந்து கேஜன் பொட்டேட்டோஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.